அவர் ஏதாவது சார் தேர்தல் வருது, தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி விரதம் இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க புதுசாக தலைவராக வந்திருக்காரு. எப்படி அது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே தூத்துக்குடியில் எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இல்லை நீங்கள் சார் ஒரு சில இடங்களில் நடக்கிற காரியங்கள் ஒரு சில பேர் செய்கிறது முழுமையாக தமிழ்நாட்டில் செய்கிறதா எடுத்துக்க முடியாது. அது எவ்வளோ தூரம் முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கையோ அல்லது ஜாதி கலவரமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்கிறார். எல்லாத்தையும் அழைச்சி பேசி தான் கொண்டு போயிட்டுருக்கிறார். தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக எதோ சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி நல்ல முறையில் முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு இப்போ சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இல்லை அவங்க திட்டமிட்டது அப்படி திட்டமிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த நகராட்சி துறையில் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும், நகராட்சிக்கும் வருவாய் வரதாக இருக்கணும், அப்படி தான் சொன்னோம். என்ன கட்டினாங்க? எல்லா இடத்துலையும் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது, புதிய மார்க்கெட் கட்டப்பட்டது, புதிய பள்ளிகள் கட்டப்பட்டது, நாலேஜ் சென்டர் புதுசாக கட்டப்பட்டது, புதிய சாலைகள் கட்டப்பட்டது, சுவிட்ச் பாரத் மிஷினோட இணைந்து ஏற்கனவே இருந்த கழிவறைகள்லாம் சுத்தம் செய்து புதிதாக கட்டப்பட்டது. எல்லாமே மக்கள் சார்ந்த பணியாக இருந்தது. அந்த காலத்தில் ஸ்மார்ட் சிட்டியில் பெரிய பெரிய கட்டடமாக கலையரங்கம் கட்டுறாங்க. இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டாங்க. இது வாடகைக்கே போக மாட்டேது இந்த ஊரில். நாங்களும் விட்டு பார்க்குறோம், வாடகைக்கு போகல. குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டெல்லாம் புதுப்பிச்சு கட்டினோம். மார்க்கெட்டை புதுப்பிச்சு கட்டினா ஏற்கனவே இந்த வியாபாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் அதில் இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் வாடகை இப்போ இருக்கிற வாடகையை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை கூட எடுத்துகிட்டு போய் எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டே ஒன்று போடுறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு 400 கோடி 300 கோடி செலவு பண்ணி மார்க்கெட் கட்டி மக்களுக்கு பயன்படுனா ஒரு ஆள் போய் ஒரு லேசாக ஒரு ஸ்டே போட்டு வந்துட்டார். இப்படி தான் இருக்குது. அதனால் எல்லா திட்டங்களுமே நகராட்சி துறையை பொறுத்தளவு மக்கள் சார்ந்த திட்டங்களாக தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா இப்போ ஸ்டே போட்டு வக்கீலை வச்சு நாங்கள் அரசு வக்கீலை வச்சு ஸ்டே உடைக்கிறதுக்கு என்ன உண்டோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் இருக்கு. சார் அவங்க வேலையை செய்வாங்க, நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம். எங்களுக்கு நாங்கள் பிடிச்சதை விட மாட்டோம்ல. கூடுதலாக பிடிக்க நாங்களும் முயற்சி எடுப்போம். அவங்க எடுக்கிறத விட நாங்கள் கூடுதலாக முயற்சி எடுப்போம். அதான் வேற இடம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.